பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி, ஆரோக்கியமாக வாழ்வதற்காக வேண்டி நிறைய உணவுப் பொருள்களை படைத்துள்ளான். அதில் தாவர வர்க்கங்களை கட்டுப்பட்டது தான் கரும்பினம். இந்த கரும்பை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாகவும், மிகப்பெரிய ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் படைப்பதோடு பலவிதமான நன்மைகள் இருப்பதை நாம் ஆய்வாளர்களின் மூலமாக கண்டறிகிறோம். வலீத் அப்துல் லத்தீஃப் என்ற கட்டுரையாளர் கரும்பின் பலன்கள் 10 என்பதாக தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். அந்த 10 பலன்கள் என்னென்ன? ஒரு மனிதன் கரும்பு சாப்பிடும்போது மஷ்ரூபுன் ஷஹியுன் ஹாலியும் மினத் துஹூனி, கொழுப்புகளை நீக்கி, கொழுப்புகளிலிருந்து ஃப்ரீயாகி, கொழுப்புகளிலிருந்து பாதுகாத்து உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த கரும்பிலிருந்து வரக்கூடிய சாறு நமக்கு தருகிறது என்பதாக எழுதுகிறார். 2வது பலன், இந்த கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக நார்ச்சத்து நிறைகிறது. நார்ச்சத்து நிறைவாக நமக்கு கிடைக்கிறது. நார்ச்சத்தின் மூலமாக என்ன பலன்? கினன் பில் அல்யாஃப் அவர் எழுதுகிறார். நார்ச்சத்து நிறைந்து நமது உடலில் அதிகமாகுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் அவர் எழுதி காட்டுகிறார். தோலில் ஏற்படும் கடினத்தன்மை நீங்குகிறது, கொழுப்பு குறைகிறது. உடலில் உள்ள கொழுப்பு என்பது 2 வகைப்படும். அதில் அந்த உடம்பில் உள்ள குறைப்பு, சதையோடு கலந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்பு குறைந்து மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக பாதுகாப்பதற்கு நார்ச்சத்து உதவுகிறது. அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது இந்த கரும்பில் என்பதாக எழுதி காட்டுகிறார். 3வதாக யசூதுக்க பித்தாக்கா, உன்னுடைய உடம்பில் கரும்புச்சாறு சாப்பிடுவதன் மூலமாக, கரும்பு உண்பதின் மூலமாக அந்த கரும்பிலிருந்து வரக்கூடிய சாறாகிறது. அதை நாம் விழுங்குவதன் மூலமாக உடலுக்கு பலம் ஏற்படுகிறது, உடல் சக்தி அதிகமாகிறது. மனசையும் உடலையும் பலமாக வைத்து கொள்ள இந்த கரும்பு உதவுகிறது. மனதில் உள்ள பலவீனத்தை நீக்கி, மனதில் உள்ள திடுக்கங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அதாவது உடலும் உள்ளமும் நலம் பெறுவதற்கு இந்த கரும்பு காரணமாக அமைகிறது. உடலும் உள்ளமும் நலம் பெறுவதற்கு இந்த கரும்பு காரணமாக அமைகிறது. 4வதாக அவர் எழுதி காட்டுகிறார், தக்லீலுல் கொலஸ்ட்ரால் அல்லார், தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் என்றால் இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொழுப்பு. அந்த இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொழுப்பை நீக்குகிறது இந்த கரும்பிலிருந்து வரக்கூடிய சார். இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொழுப்பை, அந்த கொலஸ்ட்ராலை நீக்கி இரத்தத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இந்த கரும்புச்சாறு என்பதாக எழுதுகிறார். 5வதாக எழுதுகிறார், தஹ்சீனுல் அஹலும், செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது. உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி, செரிமான சக்தியை மட்டுமல்ல, அதாவது குடலில் உள்ள கழிவுகளை மட்டும் அது நீக்குவதல்ல, கரும்பு தின்பதின் மூலமாக, கரும்புச்சாறை நாம் அருந்துவதன் மூலமாக உடலில் உள்ள, அதாவது குடலில் உள்ள கழிவுகளும் நீங்கி உடம்பில் உள்ள எல்லா கழிவுகளும் வேர்வையாக வெளியே வந்து உடல் பரிசுத்தம் அடைகிறது. கழிவுகள் நீங்கினாலே உடல் சுத்தமாகிவிடும். குடலில் உள்ள கழிவும் உடம்பில் உள்ள கழிவும் நீங்கி குடலும் உடலும் பரிசுத்தமாக அது திகழ்வதற்கு இந்த கரும்புச்சாறு உதவுகிறது என்பதாக எழுதி காட்டுகிறார். 6வதாக எழுதி காட்டுகிறார், அல் விகாயத்து மினஸ்வர்தானாத், புற்றுநோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. ஏனென்றால் அந்த கரும்பு சாற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய, புற்றுநோய் உருவாகும் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை நிரம்பி உள்ளது. எனவே கரும்பு சாறு எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய, நமது உடம்புக்குள் ஏற்படக்கூடிய புற்றுநோய் போன்ற தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குகிறது. 7வதாக எழுதி காட்டுவாங்க, தஜீருல் மனா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. குறிப்பிட்ட அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி,
அதாவது கொரோனா போன்ற வியாதிகள் வராமல், டெங்கு காய்ச்சல் போன்ற வியாதிகள் வராமல் நமது உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கரும்புச்சாறில் அதிகமாக இருக்கிறது, கரும்பு உண்பதின் மூலமாக கிடைக்கிறது என்பதாக எழுதி காட்டுகிறார். எட்டாவதாக தஹ்சீனும் வ தஜீரும் லாயிஃபில் குல்லி, சிறுநீரக அதாவது நமது உடம்பில் உள்ள சிறுநீரகத்தை செயல்பாடாக வைத்து கொள்வதற்கும் சிறுநீரக செயல்பாடு சரியாகுவதற்கும் இந்த கரும்புச்சாறு உதவுகிறது. கரும்புச்சாறு சாப்பிடுவதன் மூலமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல்கள் நீங்குகின்றன, கல் வராமல் தடுக்கின்றன. மேலும் கரும்புச்சாறு என்பது ஒரு கப் கரும்புச்சாறு தினமும் நாம் சாப்பிட்டு வருவதனால் சிறுநீரக பாதை சுத்தமடைந்து அந்த சிறுநீரக தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்குகிறது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய வலி, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் எல்லாம் நீங்கி சிறுநீரக பாதை இயல்பாக இயங்குவதற்கும் சரியாக இயங்குவதற்கும் இந்த கரும்புச்சாறு காரணமாக அமைகிறது என்பதாக எழுதி காட்டுகிறார். ஒன்பதாவதாக தஜீரு சிஹத்தில் பஷரா, நமது தோல் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மேலும் தோலில் உள்ள கடுமை நீங்கி சரும வளர்ச்சி, தோலினுடைய வறட்சி நீங்கி தோல் ஈரத்தன்மையோடு பராமரிக்கப்படுவதற்கு இந்த கரும்புச்சாறு உதவுகிறது. தோலில் ஒரு விதமான ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வறட்டுத்தன்மை அதிகமாகும்போது தோல் வெடிக்க ஆரம்பித்து விடுகிறது, தோலில் வெடிப்புகள் உருவாகி விடுகிறது. இப்படிப்பட்ட வெடிப்புகள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கரும்புச்சாறுக்கு இருக்கிறது என்பதாக எழுதி காட்டுகிறார். பத்தாவதாக எழுதி காட்டும்போது தஹ்சீனு சிஹத்தில் அல்ஃபார், மனிதனுடைய உடம்பில் உள்ள கை விரல்கள், கால் விரல்கள், இந்த கை விரல்களும் கால் விரல்களும் ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கு இந்த கரும்புச்சாறு உதவுகிறது. கரும்புச்சாறு சாப்பிடுவதன் மூலமாக தினமும் ஒரு அளவு ஒரு கப் அளவு நாம் கரும்புச்சாறு எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த 10 விதமான தன்மைகளில் கடைசி தன்மை நமது நகங்கள் வலுப்பெறுகிறது, நமது நகங்களுக்கு சக்தி உருவாகிறது, நமது நகங்கள் உடைந்து போகாமல் சிதைந்து போகாமல் உடலில் உள்ள பலவீனத்தை நீக்கி, அதாவது நகத்தில் உள்ள பலவீனத்தை நீக்கி அந்த நகத்தை பராமரிக்க இந்த கரும்புச்சாறு உதவுகிறது என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தரக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களிலும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை பாருங்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நாட்களில் நாம், அதுவும் பொங்கல் போன்ற தமிழர்களுடைய விழா என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகளில், இந்த பொங்கல் போன்ற நாட்களில் வரக்கூடிய இந்த கரும்புகளை சாப்பிடுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய சிறப்புகளும் இவ்வளவு பெரிய பலன்களும் நமக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹுடைய வல்லமை தான் என்ன என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, கரும்பு என்பது 2 வகைப்படும். சர்க்கரை தயாரிப்பதற்காக வேண்டியுள்ள கரும்பு, சாப்பிடுவதற்காக வேண்டியுள்ள கரும்பு, ரெண்டிலுமே இந்த பலன்கள் அதிகமாக இருக்கின்றன. எதை நாம் அதிகமாக உட்கொண்டாலும் கண்டிப்பாக அதை பலனளிக்கும் என்ற விதத்தில் நம்பிக்கையோடு நாம் உட்கொள்ளும் போது நமக்கு அது ஆரோக்கியத்தை தருகிறது. நமக்கு அது முழு ஆரோக்கியத்தை தருவதோடு மேலும் இறைவனுடைய வல்லமை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியையும் அது பெற்றுத்தருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் அவனுடைய உணவுப் பொருள்களை உண்டு மகிழ்ந்து ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அவனை நினைத்து வாழக்கூடிய வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.